கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறனால கூட திருமண நாளன்று, பிறந்த நாளன்று கேக்கு வெட்டுவதை நீங்கள் நானும் பார்த்துருக்கிறோம். கேக்கு வெட்டி உற்றார உறவினர்களோடு நண்பர்களோடு கொண்டாடுவார்கள். அடுத்தது வேலை கிடைத்த நாளன்று கேக்கு வெட்டுறாங்க. பிறந்த குழந்தை அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு குழந்தை பிறக்கும்போது கேக்கு வெட்டுகிறார்கள். சிலர் ரிட்டையர்மெண்ட் ஆகி போகும்போது நண்பர்களோடு வேலை செய்களோடு சேர்ந்து கேக்கு வெட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்னும் சில காரியங்கள், அதாவது கேக்கு வெட்டுவதற்கு, அதாவது வெற்றி கண்டுவிட்டால், தேர்வில் வெற்றி கண்டுவிட்டால், இல்லை தேர்தலில் வெற்றி கண்டுவிட்டால் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா கேக்கு வெட்டுறாங்க அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக. இப்படி பல காரியங்களுக்கு கேக்கு வெட்டுவதை நீங்கள் நானும் பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் பலர் கேக்கு வெட்ட ஆரம்பிட்டிருக்கிறாங்க. எதற்காக பிரதர் கேக்கு வெட்டுறாங்க, அதை சொல்லுங்க பிரதர் அப்படி என்று நீங்கள் கேட்குறீங்க. பிரியமானவரில் யூடியூப்பில், அதாவது பல போதகர்கள் யூடியூப் சேனல் வைத்து நடத்துகிறார்கள். அப்போ இந்த போதகர்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பெருகுகின்ற அந்த சப்ஸ்கிரைபர்கள் அதிக எண்ணிக்கையில் வரும்பொழுது அதை இன்றைக்கு போதகர்களுடைய மனைவி அந்த சபையில் இருக்கிறவங்க சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கேக்கு வாங்கி அதை வெட்டுகின்ற அந்த காட்சியை, அதை கொண்டாடுகின்ற அந்த காட்சியை பொதுத்தலங்களிலே போட ஆரம்பித்திருக்கிறார்கள். பிரதர் இதில் என்ன பிரதர் தப்பு அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவரில், அதாவது ஒரு கிளிப்பு பார்க்க நேர்ந்தது, அதற்காகத்தான் இந்த செய்தியை நான் பதிவிடுகிறேன். ஏற்கனவே ஜான் ஜெபராஜ் அவர்கள் 1 மில்லியன் வியூவர்ஸ் நாம் அடைந்து விட்டோம், பெற்றுவிட்டோம் நம்முடைய சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்கு வெட்டினார். இன்னொரு பாஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் சகோதரிகள், இந்த பக்கமும் சகோதரிகள் நிற்கிறார்கள். எல்லோருடைய கையும் இணைந்து அந்த கேக்குக்கு முன்னால் அப்படி வந்து நிற்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, நாம் நம்முடைய யூடியூப் சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர்களை நாம் இன்று பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லி கேக்கு வெட்டி கொண்டாடுகிறார்கள். பிரியமானவர்கள, கிறிஸ்தவம் எங்கு சென்று விட்டது பார்த்தீர்களா? அதாவது சப்ஸ்கிரைபர்கள் பெருகிவிட்டதையே கொண்டாடுகிறார்கள். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், அந்த 25,000 பேர் வந்த உடனே அவர் கேக்கு வெட்டுறாரு. ஜான் ஜெபராஜ் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்த உடனே கேக்கு வெட்டுறாரு. இப்போ இவர்களை எல்லாம் யாரென்றும் தெரியாது, இவர்கள் உண்மையாகவே செய்தியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியாது. அந்த சப்ஸ்கிரைபரில் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர், மற்ற மதத்தினர் எத்தனை பேர் அதுவும் தெரியாது. இவர்கள் எல்லோருமே எந்தெந்த சபை கொள்கையில் இருக்கிறார்கள் என்பது அதுவும் தெரியாது. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா ரட்சிக்கப்படாதவர்களா அதுவும் தெரியாது. இவர்கள் எல்லோருமே உண்மையாகவே அந்த செய்தி, அதாவது இவர்கள் போடுகின்ற அந்த செய்தியை கேட்டு, அது நல்ல செய்தியோ இல்லை தவறான உபதேச செய்தியோ, அது ஜான் ஜெபராஜாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை கேட்டு அவர்கள் உள்வாங்கி அவர்கள் அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்களா? ஏன்னா ஜான் ஜெபராஜுடைய காரியங்கள்லாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாது, ஏன்னா அவரே கடைபிடிக்கல. அது இன்னொரு சப்ஜெக்டு. சரி, அப்போ நேராக நான் பாயிண்ட்டுக்கு வருகிறேன். இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல் நடத்துகிறவர்கள், அதாவது இந்த சப்ஸ்கிரைபருக்காக அவர்கள் செய்கின்ற அந்த டெக்னிக் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் நஞ்சமல்ல. அப்போ இது பெருகிவிட்டது என்பதை மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் தங்களுடைய பொறுப்பையும் தங்களுடைய சிந்தனை செயல்களையும் தாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற அந்த காரியத்தையும் இன்றைக்கு பல போதகர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் தவறிவிட்டார்கள். அவர்கள் சபையில் நடத்துகின்ற அந்த விசுவாசிகளை கவனிப்பதிலும் அவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை யாரும் இங்கு மறுக்க முடியாது. ஒருவர் சொல்லியிருந்தார், பிரதர் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவராக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் பிரதர், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை பாருங்கள் பிரதர், நீங்கள் ஏன் பிரதர் மற்ற காரியங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் போதகரே கிடையாது பிரதர் அப்படின்னு ஒருத்தவர் பதிவு செஞ்சுக்கிறார். அவருக்கு வருகின்ற நாட்களிலே தெளிவாக வசன ஆதாரத்தோடு நான் பதில் சொல்லுகிறேன். அதாவது
விமர்சிப்பது தவறல்ல. ஆனால் செய்திகளில் எதை நாம் விமர்சிக்கின்றோம் அப்படி என்பதை, ஏன்னா பைபிளை குறித்து பேசுகின்றோம், சமூகத்தில் நடக்கின்ற காரியத்தை குறித்து பேசுகின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் சத்தியத்தை குறித்து பேசுகின்றோம், சபையில் நடக்கின்ற காரியங்களை குறித்து பேசுகின்றோம். அதை தெளிவாக சொல்லி இது வசன அடிப்படையில் தவறு என்று சுட்டிக்காட்டி விமர்சித்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பொதுவாக நீங்கள் சிலுவை பாருங்கள், இயேசுவை பாருங்கள், மற்ற போதகர்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் உண்மையான கிறிஸ்தவராக இருந்தால் சிலுவை மட்டும்தான் பார்க்கணும், இயேசுவை மட்டும்தான் பார்க்கணுன்னு சொன்னால், அப்படி சொல்லுகிற நபர் அப்படி ஒருவேளை அவர் சிந்திப்பாரானால் அவர் எந்த சபைக்கும் போக வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் போகிற சபைக்கு போவதற்கு அவசியம் இல்லாமல் போய்விடும். அவர் இயேசுவை மட்டுமே பார்த்து சிலுவை மட்டுமே பார்த்திருந்தால் அவர் வீட்டிலே அமர்ந்து கொண்டு இயேசுவை பார்த்து கொண்டு சிலுவை பார்த்து கொண்டிருக்கலாமே. அவர் நற்செய்தி சொல்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுமே, பிரசங்கிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுமே, மற்றவருடைய பிரசங்களை கேட்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுமே. சரி, அது வேற ஒரு சப்ஜெக்ட், நான் அதற்கு பிறகு வருகிறேன். பிரியமானவர்களே, இப்போ இந்த சப்ஸ்கிரைபர் பெருகினத்துக்கு கேக்கு வெட்டுற காலத்துக்கு இன்றைய போதகர்கள் வந்து விட்டார்கள். போதகர்களே, தயவு செய்து இந்த சப்ஸ்கிரைபர் பெருகிறாங்க, இந்த கமெண்ட்டு, இதில் உங்கள் நேரத்தை வீணடித்து கொள்ளாதீர்கள் போதகர்களே, தயவுசெய்து. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு, ஆண்டவர் அழைத்த அழைப்பை இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம், விசுவாசிகளும் சரி போதகர்களும் சரி, நாம் மறந்து விட்டோம், தள்ளிவிட்டோம், ஒதுக்கிவிட்டோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே பாருங்களேன், 2-3 உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். வர நாட்களில் இதை குறித்து இன்னும் வசன வெளிச்சத்தில் நாம் சிந்திக்கலாம். நீங்கள் 4 நற்செய்தி நூலை வாசிக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து கூட பயணித்தவர்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரளான ஜனங்கள், அதாவது நிற்க முடியாதபடி திரளான ஜனங்கள், மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். அடுத்தது அவரை பார்க்கக்கூடாதபடி திரளான கூட்டம் இருந்தபடியால் சகை முன்னாலேயே போய் மரத்தில் ஏறினார். அவர் பின்னால் 1000 கணக்கான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். அவரை தொடுவதற்கு வாய்ப்பில்லாதபடி அநேக திரளான கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருந்தது. இப்படியாக பல வசனங்கள் பைபிளில் இருக்கிறது. திரளான ஜனங்கள். இங்கே எங்கேயாவது ஆண்டவர் திரளான ஜனங்கள் என்னை பின்பற்றுகிறார்கள் என்று அவர் மயங்கினாரா, பெருமை கொண்டாரா, இல்லை கேக்கு வெட்டினாரா, இல்லை அதையும் பொதுத்தளத்தில் போட்டு விளம்பரம் பண்ணாரா, இல்லை திரளான ஜனங்கள் அவர் பின்னால் வந்தாங்களா, அவர்கள் எல்லோரும் யார் என்பதை அவர் அறியாமல் இருந்தாரா? ஒரு வசனம் சொல்லுகிறது, லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகிற திரளான கூட்டமாகிய சீஷர்கள் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களின் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்துரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லோரும் அவர் பின்னால் இருக்கிறாங்க. ஆனால் அவரை இன்னும் சில நாட்கள் கழித்து சிலுவையில் அறையும் போது அந்த திரளான கூட்ட சீஷர்கள் எங்கே? இன்றைக்கு 25,000 பேர் சப்ஸ்கிரைபர் சீஷர்களா? 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் சீஷர்களா? எல்லோரும் ரசிகர் கூட்டங்கள், எல்லோரும் ரசித்து போகிறவர்கள், எல்லோரும் பார்த்து விட்டு போகிறவர்கள். இயேசு கூட அவ்வளோ திரளான ஜனங்கள் இருந்தாங்க. சீஷர்களா? பிரியமானவர்களே, 2-3 வசனத்தை நான் வாசித்து விட்டு இதனுடைய ஆழத்தை வருகின்ற நாட்களில் நாம் சிந்திக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யாதொருவன் என்னிடத்தில் வந்து, அதே லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசம், யாதொருவன் என்னிடத்தில் வந்து என் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். எப்படிப்பட்ட செய்தி பார்த்தீர்களா? 27வது வசனம் சொல்லுகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இப்போ அந்த போதகர்கிட்ட கேட்குறேன், கேட்க வெட்டின போதகரே, நீங்கள் சீஷராக இருக்கிறீர்களா? முதலாவது
உங்கள் விசுவாசிகளை சீஷர்களாக மாற்றிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த பக்கம் 3 பெண்கள், அந்த பக்கம் 3 பெண்கள், சிலரை வைத்துக்கொண்டு 25,000 சப்ஸ்கிரைபர் பெற்றுவிட்டோம் என்று கேக்கு வெட்டீர்கள். ஜான் ஜெபராஜ் அவர்களை 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் பெற்று இதன் மூலம் வருமானம் பெறுகிறது, விளம்பரம் பெருகுகிறது, புகழ் பெருகுகிறது. ஆனால் இயேசுனுடைய நாமம் பெருகினதா என்றால் இல்லை, இல்லை. நாம் இயேசுவை உண்மையாக பின்பற்றுகிறோமா என்றால் இல்லை. இன்னும் கீழகிற வசனம் சொல்லுகிறது தெளிவாக, அதாவது அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டாவனைகளெல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். பிரியமானவர்களே, பட்டங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நமக்கு சபை கட்டிடம் இருக்கிறது, மக்கள் கூட்டம் இருக்கிறது. ஆனால் சிலுவை சுமக்கிறவர்கள் எங்கே? சிலுவை எடுக்கிறவர்கள் எங்கே? தங்களை தாங்களே வெறுக்கிறவர்கள் எங்கே? இயேசுவுக்காக ஜீவனை வெறுக்கிறவர்கள் எங்கே? அந்த கேள்வியைத்தான் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். எனவே கிறிஸ்தவ சமுதாயமே, போதகர்களே, விசுவாசிகளே, நாம் மனம் திரும்புவோம். விளம்பரம், புகழ், பெருமை, சப்ஸ்கிரைபருக்கு, கமெண்ட்டுக்கு அடிமையாகாதபடி இயேசுவை பின்பற்றுவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, புகழ், விளம்பரம், சப்ஸ்கிரைபு, சமூக வலைதளம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே எங்களை நாங்களே கெடுத்து கொள்ளாதபடி பொறுமையில், தாழ்மையில் மறைந்து உண்மையாக பின்பற்றுகிற சிஷ்யாக மாற எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மை ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.